Hello 10th standard students, welcome to Maximum KMR channel. 10th Max chapter 7 mensuration example 7.4 கான solution பார்க்கலாம். If 1 liter of paint covers 10 meter square, ஒரு லிட்டர் பெயிண்ட் இருந்ததுன்னா 10 மீட்டர் ஸ்கொயரில் நம்ம வந்து பெயிண்ட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. How many liters of paint is required? எவ்வளோ பெயிண்ட் வந்து தேவைப்படும்? To paint the internal and external surface areas of cylinder tunnel whose thickness is 2 meters சொல்லியிருக்காங்க. அப்போது ஒரு சிலிண்டர் இருக்குது, சிலிண்டர் மாதிரி ஒரு டனல் இருக்குது. அந்த டனல்னால் உள்ளே நடந்து போவாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி, சரிங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ 2 சிலிண்டர் எடுத்துப்போம். இது ஒரு சிலிண்டர், இது ஒரு சிலிண்டர். சிலிண்டருடைய டன்னல் அப்படின்னா இது உள்ளே இருக்கக்கூடிய பேத்து இந்த மாதிரி இருக்கும். இப்படி இருக்கும்போது உள்ளே கேப் இருக்கும், இதுக்குள்ளே நடந்து போயிட்டு இந்த சைடு நடந்து வருவாங்க. அதான் வந்து டன்னல்னு சொல்லுவோம். இந்த டன்னலுடைய டேட்டாஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, திக்னஸ் வந்து 2 மீட்டர்ஸ். ஸோ இதோட திக்னஸ்ன்னு பார்க்கும்போது டன்னல் இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம வெர்டிக்கலாக வச்சுருக்கோம். டன்னல்னால் திக்னஸ், இந்த திக்னஸ் இதை சுற்றி கான்க்ரீட் ஊற்றி கட்டியிருப்பாங்க, இதுக்குள்ளே நடந்து போவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரயில்வேஸ்லாம் போகும்போது டன்னலுக்குள்ளே போவோம், அந்த மாதிரி டன்னல், பட் சிலிண்ட்ரிக்கல் டைப்பில் இருக்குன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த திக்னஸ் மட்டும் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்டர்னல் ரேடியஸ், இந்த சென்டர்லேருந்து இந்த ரேடியஸ், அந்த ரேடியஸ் மட்டும் நமக்கு 6. அப்போ இது 2 மீட்டர்ஸ் இந்த திக்னஸ், இதிலேருந்து இந்த ரேடியஸ் வந்து நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 6ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதிலேருந்து இது வரைக்கும் 6 ப்ளஸ் இது 2, மொத்தமாக இந்த இதோடையிலேருந்து இது வரைக்கும் ரேடியஸ் வேணும்னா 6 + 2 8 ரேடியஸ் ஆகிடும். இன்டர்னல் ரேடியஸ் மட்டும் 6 சொல்லியிருக்காங்க. இந்த திக்னஸ் வந்து நமக்கு 2 மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹைட்டு, இந்த டன்னலுடைய ஹைட் வந்து பார்த்தோம்னா நமக்கு 25 மீட்டர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கப்ப இந்த டன்னலுக்கு உள்ளவும் வெளியிலவும் பெயிண்ட் பண்ணணும். அதாவது இங்கே ஃபுல்லாக மேலே பெயிண்ட் பண்ணணும், அதே மாதிரி உள்ளருக்குள்ளே இங்கே வந்து ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணணும். நடந்து போகிற பாதையை மேலே பார்க்குறோம்ல, அந்த டயக்ராம்ஸ்லாம் வரைஞ்சிருப்பாங்க சில டனல்ஸில் நீங்கள் போகும்போது ரயில்வே ஸ்டேஷனில், அந்த மாதிரி உள்ள வெளியிலலாம் வந்து பெயிண்ட் பண்ணணும். அப்படி பெயிண்ட் பண்ணும்போது எவ்வளோ பெயிண்ட் வந்து தேவைப்படும்னு கேட்குறாங்க. ஆல்ரெடி என்ன சொல்கிறாங்க, 1 லிட்டர் பெயிண்ட்டுக்கு 10 மீட்டர் ஸ்கொயர் வந்து கவர் ஆகுன்றாங்க. அப்போ நம்ம ஹாலோ சிலிண்டருடைய சர்ஃபேஸ் ஏரியா ஃபுல்லாக கண்டுபிடிச்சிட்டோம், கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவை கண்டுபிடிச்சோன்னா அந்த ஆன்சரை இந்த 10ஆல் டிவைட் பண்ணோன்னா எத்தனை லிட்டர்ஸ் பெயிண்ட் வந்து நமக்கு தேவைப்படும் அப்படின்றத நம்ம ஃபைண்ட் பண்ணிடலாம். ஸோ நவ் ஃபஸ்ட்டு கிவன் டேட்டாஸ் என்னன்றதை எழுதிக்கலாம். சொல்யூஷன் required internal surface of the cylinder. ஓகே, திக்னஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த திக்னஸ் வந்து இன்டர்னல் ரேடியஸ் அண்ட் திக்னஸ். ஸோ திக்னஸ் 2 மீட்டர்ஸ், இன்டர்னல் ரேடியஸ் வந்து உள்ளே இருந்து இருக்கக்கூடிய ரேடியஸ். ஸோ இன்னர் ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு 6 மீட்டர்ஸ். அண்டு திக்னஸ் வந்து நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? திக்னஸ் வந்து 2 மீட்டர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு ஃபுல்லாகவே இதிலேருந்து இந்த ரேடியஸ் வேணும், ரைட்டுங்களா? அந்த ரேடியஸ் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? எக்ஸ்டர்னல் ரேடியஸ், உள்ளேருந்து ஃபுல்லாகவே நமக்கு ரேடியஸ் வேணும், அதை வந்து எக்ஸ்டர்னல் ரேடியஸ்ன்னு சொல்லுவாங்க. எக்ஸ்டர்னல் ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த திக்னஸையும் இந்த இன்டர்னல் ரேடியஸையும் ஆட் பண்ணணும். ரெண்டும் ஆட் பண்ணால் நமக்கு ஃபுல்லாக இதிலேருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய ரேடியஸ், இங்கேருந்து இது வரைக்கும் 2 மீட்டர்ஸ். ஸோ இதிலேருந்து நமக்கு இந்த ரேடியஸ் வேணும், 6ஐயும் இந்த 2ஐயும் ஆட் பண்ணுறோம், 8ன்னு வரும். இன்டர்னல் ரேடியஸையும் ப்ளஸ்ஸு திக்னஸ், இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணுறோம். அப்படி ஆட் பண்ணும்போது நமக்கு எக்ஸ்டர்னல் ரேடியஸ் என்னன்றது ஃபைண்ட் பண்ணிடலாம். ஸோ எக்ஸ்டர்னல் ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டர்னலாக இருக்கக்கூடிய ரேடியஸ் 6 மீட்டர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அண்டு திக்னஸ் வந்து 2 மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக நமக்கு 8 மீட்டர்ஸ். இதுதான் வந்து நமக்கு ரேடியஸ் வந்து கிடச்சிருக்கு. இந்த எக்ஸ்டர்னல் ரேடியஸ்ன்றது என்னென்னா பிக் ஆர்னு எடுப்போம் எப்போவுமே, சரிங்களா? இது 8 சென்டிமீட்டர். அதே மாதிரி இன்டர்னல் ரேடியஸ்ன்றது ஸ்மால் ஆர், இது வந்து நமக்கு 6 மீட்டர்ஸ் தெரிஞ்சிடுச்சு. ஏன்னா ஹாலோ சிலிண்டருடைய ஃபார்முலா என்ன வரும்? ஸ்மால் ஆரும் வரும், பிக் ஆரும் வரும். இப்போ இதோடைய சர்ஃபேஸ் ஏரியா, இந்த ஹாலோ சிலிண்டருடைய சர்ஃபேஸ் ஏரியாவை நம்ம சிலிண்ட்ரிக்கல் டன்னலை வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இங்கே ஹாலோன்றது ஏன் அப்படின்னா சென்டரில் நம்ம போயிட்டு வர கேப் இருக்குது, அதனால் அந்த ஃபார்முலா தான் நம்ம இதில் யூஸ் பண்ணணும். CSA ஆஃப் த சிலிண்ட்ரிக்கல் டன்னல், அவங்க கொடுத்துருக்குது சிலிண்ட்ரிக்கல் டன்னல்னு சொல்லியிருக்காங்க, அதனால் அதை அப்படியே எழுதிக்கலாம். சிலிண்ட்ரிக்கல் டன்னலுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோன்னா CSA ஆஃப் ஹாலோ சிலிண்டர், சென்டராக கேப் இருக்கிறதுனால இந்த ஹாலோ சிலிண்டருடைய ஃபார்முலாவை தான் நம்ம CSA யூஸ் பண்ணணும். CSA ஆஃப் ஹாலோ சிலிண்டர் ஃபார்முலா என்ன? 2π × r + r, எக்ஸ்டர்னல் ரேடியஸ் ப்ளஸ் இன்டர்னல் ரேடியஸ் × h ஸ்கொயர் யூனிட்ஸ். இந்த இடத்துல 2 × πக்கு 22 / 7 கொடுங்க, இன்ட்டு எக்ஸ்டர்னல் ரேடியஸ் 8ன்னு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் இன்டர்னல் ரேடியஸ் rன்றது 6.
இன்ட்டு ஹைட்டு. இந்த ஹைட்டை வந்து நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஹைட் வந்து 25 மீட்டர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹைட் இஸ் ஈக்குவல் டு 25 மீட்டர்ஸ். இந்த இடத்துல ஹைட்டையும் we have to take as a data. So height h is equal to 25 meters. And now 2 into 22 divided by 7 into 8 plus 6 will become 14 into 25. 7 14 cancel பண்றோம். 1 7 2 times ஆயிடுச்சு. 2 into 22 44. 44 2 ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா we will get 88. அந்த 88 25 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 5 8s are 44. Again 5 8s are 40 plus 4 is 44. 8 2s are 16 1. 8 2s are 16 plus 1 is 17. 0 10 1 7 10 11 12 1 2. So 2200. இது வந்து நமக்கு மீட்டர் ஸ்கொயர்னு இங்கே டினோட் பண்ணணும். ஏன்னா அவங்க எல்லாமே மீட்டர்ஸில் கொடுத்துருக்காங்க. இப்போ இதுதான் நமக்கு சிஎஸ்ஏ ஆஃப் த சிலிண்டரிக்கல் டன்னலுடைய சிஎஸ்ஏ கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவை நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு 1 லிட்டர் பெயிண்டில் 10 மீட்டர் ஸ்கொயர்ஸ் வந்து நம்ம பெயிண்ட் பண்ணலாம். ஓகே, அந்த கொடுத்துருக்க டேட்டாவை நம்ம எடுத்து எழுதிக்கணும். ஏரியா கவர்டு பை 1 லிட்டர் ஆஃப் பெயிண்ட். 1 லிட்டர் பெயிண்டில் எவ்வளோ ஏரியா கவர் ஆகும்? 1 லிட்டர் ஆஃப் பெயிண்ட் இஸ் ஈக்குவல் டு 10 மீட்டர் ஸ்கொயர். ஸோ 1 லிட்டர் பெயிண்ட்டுக்கு 10 மீட்டர் ஸ்கொயர் வந்து நம்ம கவர் பண்ணுறோம். அப்போ நம்பர் ஆஃப் லிட்டர்ஸ், எவ்வளோ லிட்டர்ஸ் அவங்க நம்மளை வந்து தேவைப்படும்னு கேட்குறாங்க. ஹவு மெனி லிட்டர்ஸ் ரிக்வயர்டு டு பெயிண்ட் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் சர்ஃபேஸ், உள்ள வெளியில் 2 இடத்துலையும். ஸோ நம்ம ஃபைனலி என்ன பண்ணுறோம், நம்பர் ஆஃப் லிட்டர்ஸை ஃபைண்ட் பண்ணணும். நம்பர் ஆஃப் லிட்டர்ஸ் டு பெயிண்ட் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் சர்ஃபேஸ் ஏரியாஸ், 2 சர்ஃபேஸ் ஏரியாவும் பெயிண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு எவ்வளோ பெயிண்ட்ஸ் வந்து தேவைப்படணும் போது நம்ம இந்த சிஎஸ்ஏ கிடைச்சிருக்க சர்ஃபேஸ் ஏரியா சர்க்குலர் இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா டிவைடட் பை இந்த 10 மீட்டர்ஸை நம்ம டிவைட் பண்ணணும். ஃபைனலி 2200 மீட்டர் டிவைடட் பை 10 நம்ம போட்டோம்னா 220 லிட்டர்ஸ் வந்து நமக்கு பெயிண்ட் வந்து இந்த cylindrical டன்னலை பெயிண்ட் பண்ணுறதுக்கு இன்னருக்கும் அவுட்டருக்கும் பெயிண்ட் பண்ணுறதுக்கு தேவைப்படுது. தட்ஸ் இட். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.